ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் கூட சாப்டர் நம்பர் 2 பாலினாமியல்ஸில் செகண்ட் எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ போன ப்ராப்ளம் நம்ம எப்படி ஒரு பாலினாமியல் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருந்துச்சுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து ஜீரோஸ் அண்ட் ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சி அதை வெரிஃபிகேஷன் போட்டு நம்ம முடித்தோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம், find a quadratic polynomial. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and the product of its zeros. Okay, இந்த லைன் ரொம்ப முக்கியம். Sum and product of the zeros. So என்ன கொடுத்திருக்குங்கிறதுல நம்ம we have to concentrate. Sum and product உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் சம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் பிகாஸ் தேவ் கிவன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சம்மும் அடுத்து ப்ராடக்ட் எதோடது ஜீரோஸோடது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நடத்தியிருப்பேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, த ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் வேணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா சொல்லியிருப்பேன். த ரெக்வயர்ட் quadratic polynomial is என்ன சொல்லியிருந்தோம், k of x square minus alpha plus beta. இந்த alpha plus betaங்கிறது என்னது, nothing but sum of zeros. இதானே சொல்லியிருந்தோம், it is the sum of zeros plus alpha beta, nothing but இது என்னது, product of zeros. Okay, so these are the two things. Okay, so ஒன்று சம்மு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் கிவன் அஸ் என்னது 1/4. ஃபர்ஸ்ட் ஒன் சம்னு சொல்லியாச்சு, செகண்ட் ஒன் ப்ராடக்ட். அண்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் பீன் கிவன் அஸ் -1. ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து we can write it in the formula. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், k of இங்கே என்ன எழுதலாம், x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது 1/4. அப்போ 1/4 x, இங்கே ஒரு எக்ஸை விட்டாச்சு. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, இந்த எக்ஸை மட்டும் சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4x பிளஸ் ப்ராடக்ட் என்னது -1. ஓகே, ப்ராடக்ட் இஸ் கிவன் அஸ் -1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், k ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4x -1 plus into minus is -1. இப்போ இந்த by 4 இருக்கு, 1/4 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், டோட்டலாக எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, டோட்டலாக எல்சிஎம் எடுத்துட்டோம்னு இங்கே என்ன ஆயிரும், by 1 இருக்கு, 1/1. ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பை 4, நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பை 4 பண்ணோம்னா என்ன ஆயிரும், 4x ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டர்ல 1 இருக்கு, ஸோ 4 இருக்கு, ஸோ நோ இஷ்யூஸ். அப்போ -1x. இங்க என்ன இருக்கு, பை 1 இருக்கு, ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பை 4, நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பை 4, அப்போ இங்கே என்ன ஆயிரும், -4 ஆயிரும். ஓகே, ஸோ இது உள்ள சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ. இப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், உள்ள 1/4 காமனா தானே இருக்கு, தட் பை 4, ஆனால் இது காமனா இருக்கு. ஸோ அப்போ இது வெளியே எடுத்துட்டேன்னா 1/4 ஆஃப் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, ஸோ இதுதான் ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம், த ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் 4x square minus x minus 4 where k equal to 1/4. ஓகே, கேங்கிற வேல்யூ ஒன்று வெளியே எடுத்துட்டோம்ல, கான்ஸ்டன்ட், ஸோ காமன் வேல்யூ 1/4. ஸோ அப்போ அது வெளியே எடுத்துட்டோம்னா வேற k equal to 1/4. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு வந்திருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது
4x² - x - 4. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி another video. Thank you.